இந்த 11 ஆண்டு கால அ இந்த பீரியட்ல மோடி செஞ்ச எந்த ஒரு நல்ல விஷயமே நாட்டுல இல்ல அப்படின்னு ஒரேடியா பொத்தாம் பொதுவான முடிவுக்கு வந்துர முடியுமா? 80 கோடி மக்களுக்கு ஒரு பக்கம் அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னா, இந்த 80 கோடியை தவிர மீதி எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாய்ப்பையும் மக்கள் தானே கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் 18,46,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுடைய கடன் ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் நான் கடன் வாங்குறதுக்கே இத்தனை வைக்கிறீங்களே, அவங்களோடதை எப்படி ரத்து பண்ணுவீங்க? இந்த காலத்துல தான் மோடி ஒரு வலிமையான பிரதமர், இந்தியாவை உலக அரங்கில் வலிமையாக காட்டியிருக்கிறார். வெளியுறவுத்துறையில் அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், எழுதுறாங்க, பேசுறாங்க. இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கு, ஜப்பானை மிஞ்சிருச்செல்லாம் பேசுறாங்க. இது இந்த சாதனை எதுவுமே மக்கள் வாழ்க்கையில எதிரொலிக்கல, பிரதிபலிக்கல அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஒரு தாக்குதல் பஹல்காமில் நடக்குது. எத்தனை நாடுகள் உங்களை ஆதரிச்சாங்க? ஓப்பனாக எஸ் வி சப்போர்ட் இந்தியா அப்படின்னு வந்த நாடு லிஸ்ட் ஏதாவது இருக்கா? பாகிஸ்தானும் இந்தியாவும் நீங்கள் சண்டை போட்டதை நான் தான் நிறுத்தினேன், 48 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா நீ பண்ணலையா அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் ஜெய்சங்கருக்கு இருந்ததா, விக்ரம் மிஸ்ரிக்கு இருந்ததா, நரேந்திர மோடிக்கு இருந்ததா? ஸோ ஓய்வு பெற்றவருக்கு எதுவும் கிடையாது, வேலை தேடுறவனுக்கு எதுவும் கிடையாது. விவசாயிகளை பொறுத்தளவில் அது நல்லதான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய செய்தியை விவாத நிகழ்ச்சி ஒன்று பார்த்தோம். அந்த மோடியினுடைய சாதனைகள் தொடர்பான விவாதத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிங்க. இந்த 10 ஆண்டு கிட்டத்தட்ட 11வது ஆண்டு கிட்ட வந்திருக்கிறோம். இந்த 11 ஆண்டு கால இந்த பீரியட்ல மோடி செஞ்ச எந்த ஒரு நல்ல விஷயமே நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரேடியா பொத்தாம் பொதுவான முடிவுக்கு வந்துட முடியுமா? மோடியினுடைய ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அவர் செஞ்சிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா இது பாழாய் போன அல்லது இந்தியாவை பாழ்படுத்திய 11 வருடங்கள். பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு நானும் பிஜேபிக்காரங்க பல பேர் சொல்லும்போது நானும் கூட கேட்டிருக்கேன். பாசிட்டிவாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பேசலாம். அப்படி எதுவும் எனக்கு தெரியல. அவங்க பேசும்போதும் சொல்றது ஜன்தன் வங்கி கணக்கு, அந்த கணக்கு தொடங்கினது, கேஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தது, மின்சார வசதி பல பகுதிகளுக்கு சேர்த்தது எல்லாம் நிறைய சாதனைகளாக சொல்றாங்க. அதை தாண்டி முக்கியமான விஷயமா ஆர்டிகிள், அதாவது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறது, ராமர் கோயில் கட்டினது, இந்த மாதிரியான விஷயங்களை தங்களுடைய சாதனை பட்டியலில் அவங்க சேர்த்துக்கிட்டே வராங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சாதனையான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் இதுக்கு முன்பு இருந்த அரசுகள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலை அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம சாதனையா பார்க்கக்கூடாது? அதாவது நீங்க ஒன்று கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதுவரை செய்யாததெல்லாம் செஞ்சுட்டாங்க அதனால சாதனை என்பதோ, அல்லது ஏதாவது ஒரு மைல்ஸ்டோன் இந்த காலத்தில் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால சாதனைன்னா சொல்ல முடியாது. இப்போ முதல் வருஷம் எலக்ட்ரிசிட்டி போடும்போது எவ்வளவு ஏரியா போட்டிருப்பாங்க? 0ல் இருந்து அது 50%, 40% வந்தால் கூட அது ஹியூஜ். அப்புறம் அதுக்கு பின்னால் 70, 80, 90 வந்த பிறகு கடைசி மைல்கள் கொஞ்சம் இருக்கும். எனவே நாங்கள் தான் 100% பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு அப்படியெல்லாம் பேசுவாங்க. அதில் என்ன லாபம்? ஜன்தன் அக்கௌண்ட்னால என்ன லாபம்? நான் ஒருத்தருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண வச்சுட்டேன். சரி, அப்புறம் அதனால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் எப்போதுமே எதுலேருந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 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 விஷயம் அதன் காரணமாக ஏதாவது ஒரு பகுதி பலனடையுது அப்படின்னா மட்டும்தானே நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயமா சொல்ல முடியும். எந்த பலனும் இல்லாத நீங்கள் என்னன்னா எல்லாவற்றையும் வரிகட்டுகிற ஒரு அம்சத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கையில் வச்சுருக்கக்கூடிய சம்பாதிக்கிற பணத்துக்கு கணக்கு கிடையாது. சாதாரண ஆட்களுக்கு கூட உடனே சாதாரண ஆட்கள்கிட்ட எல்லாம் வரி போட போகிறாங்களான்னா கேட்காதீங்க, அவங்க போடுவாங்க. இந்தியாவினுடைய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாங்கமும் உணவுப் பொருட்களின் மீது வரி போட்டிருக்கா? கிடையவே கிடையாது.
அநேகமாக நீங்கள் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்படி ஏழை எளிய மக்களை பாதிக்கிற பல விஷயங்கள் இப்போ ஓ, இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். உணவுப் பொருட்களின் மீது வரி ம். எப்படி நீங்கள் போட முடியும்? அதாவது அரிசியின் மீது, கோதுமையின் மீது, அவங்க வேற நீங்கள் பால் பவுடரில் போட்டிருக்கீங்கன்னா சாதாரண பால் பவுடருக்கு நாங்கள் கொடுக்குறதில்ல, மதிப்பு கூட்டல் வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 80 கோடி மக்களுக்கு ஒரு பக்கம் அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னா, இந்த 80 கோடியை தவிர மீதி எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அடுத்தடுத்த அடுக்கு இருக்கும்ல. இப்போ அவங்களுக்கு நீங்கள் வரி போடுவதன் மூலமாக எதை கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆர்டிகிள் 370 நீங்கள் ரத்து செஞ்சிருக்க கூடாது. ம். நீங்கள் அதன் காரணமாக ஏதாவது நடந்துட்டதா சொன்னீங்கன்னா இந்த காலத்தில் தீவிரவாதம் அல்லது பயங்கரவாதம் என்பது இல்லைன்னு சொல்லணும். அப்படி ஒரு நிலைமை இங்கே இல்லை. நீங்கள் வந்து அப்போ மணிப்பூரை எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? மணிப்பூரில் எதை ரத்து செஞ்சால் இந்த கலவரம் நிற்கும்? நீங்கள் 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்குல்ல. பள்ளிகள் நடக்க முடியலை, பள்ளிக்கூடங்கள் நடத்த முடியலை, தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. கவர்னர் வந்து 7 கிலோமீட்டர் ஒரு வீட்டில் இருந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டரில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அரசாங்கம் உட்கார்ந்து மாஞ்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு வர அதை கட்டுப்படுத்த முடியல. அது ஏதோ ஒரு ஆர்டிகிள்னால வந்ததா? இப்போவும் வெறுமே பொதுவான மக்களுக்கு என்ன இருக்குன்னா ஆர்டிகிள் 370 மட்டுமே பிரச்சனையா? இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு விதமான சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டு தான் வந்திருக்கு. சரி, அதனால தானே கூட்டாட்சி தத்துவம், அதனால தானே மாநிலங்களின் ஒன்றியம். நாம் கொண்டாடுற வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியா அந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை தான் இந்தியா என்கிற ஒரு நாடு இருப்பதற்கான அடிப்படை. நீங்கள் பெருமைன்னு மட்டும் சொல்றீங்க, இந்தியா இருப்பதற்கான அடிப்படை. 69% இடஒதுக்கீடு இந்தியாவில் எங்கே இருக்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? அல்லது வந்து ஆர்டிகிள் 371 இருக்கு. இப்போ இது கூட ஆர்டிகிள் 371ல இல்லை. நீங்கள் குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அந்த மாநிலத்தில் குடியிருக்காத ஒருவரால் இன்றைக்கும் வாங்க முடியாது. நீங்கள் காஷ்மீரில் வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டு. ஹிமாச்சல பிரதேசத்தில் நீங்கள் வாங்கிட முடியுமா? அப்போ என்னன்னா இந்த பிரத்யேக தன்மையை கணக்கில் எடுத்து கொண்டதை உங்களுக்கு இருக்கக்கூடிய மத வெறுப்பின் காரணமாக நீங்கள் காஷ்மீரை மட்டும் குறி வச்சு பண்ணியிருக்கீங்க. அதனால் என்ன லாபம் என்பதுலேருந்து தான் அதை பார்க்கணும். அப்புறம் இவங்க சொல்லி இருக்கிறதுல எதையாவது நீங்கள் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சொல்லியிருக்காங்களா? வேற எதுவும் சொல்ல முடியாத போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜன்தன் அக்கௌண்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ண வச்சுட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும்ல, அது இல்லை. இப்போ வாழ்வாதார பிரச்சனைகள் நீங்கள் சொல்லும் போது கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து இந்த வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாய்ப்பையும் மக்கள் தானே கொடுத்துருக்காங்க. மக்கள் மட்டுமே கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு வகையில் டிஸ்டார்டட், ஒரு வகையில் சந்தேகத்துக்குரிய வெற்றியாகவும் அதை நான் பார்க்கிறேன். உதாரணமாக நீங்கள் டிஜிட்டல் யுகம்னு பேசிட்டு இவிஎம்லாம் வச்சுக்கிட்டு 7 கட்டமாக தேர்தலை நடத்தி கொண்டு அதில் முதல் கட்ட தேர்தலினுடைய வாக்கு சதவீதம் என்னவா இருக்குன்னு சொல்கிறதுக்கு 11 நாள் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கெல்லாம் 4 நாள் எடுத்துக்கிட்டு ஆனால் ஃபைனலாக நீங்கள் வந்து எண்ணிய 92 கோடி வாக்குகளில் 5 கோடி வாக்குகள் பதிவுக்கும் எண்ணப்பட்டதற்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்கள் மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலத்தில் நீங்கள் வந்து 7.6% டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் பதிவான வாக்குகள் என்று சொல்லப்பட்டதற்கும் எண்ணப்பட்டது என்று சொன்ன இந்த 2024 தேர்தல் அசம்பிளி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குறாங்களே, இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மையவே கேள்விக்குள்ளாக்குற. ஆமாம், தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கு. நானும் சந்தேகப்படுறேன் தேர்தல் ஆணையத்தை. எதுக்கு தேர்தல் ஆணையரை இதுவரை நியமிக்கிற முறை எப்படி இருந்தது? பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி. அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா முழுவதுக்குமான நீதிமன்றங்களுக்கான தலைவர் அவர். அப்போ தலைமை நீதிபதினு சொல்லுவோம், இந்திய தலைமை நீதிபதி. இந்திய தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர் என்று நீங்கள் வைக்கிற போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லையே. அதாவது இங்கே ஏமாத்து பண்ணுறதுக்கு பதிலாக
ஏமாத்துறவங்களே கொண்டு வந்துட்டா நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறதுனால தானே அதை கொண்டு வர்றீங்க. ம். ஈவன் சிபிஎம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தது, ரொம்ப சிம்பிளான கோரிக்கை. அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா 3 யூனிட் இருக்கு. ஒன்று பேலட் யூனிட் இப்போ வச்சிருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து இவிஎம் இல்லை விவிபேட், விவிபேட். அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட். நம்ம என்ன சொன்னோம், கண்ட்ரோல் யூனிட்ல தான் ஃபைனலாக எல்லாமே ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு பின்னால் வர்றதெல்லாம் அதனுடைய அவுட்புட்டாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து விவிபேட்டில் அது தெரிஞ்ச பிறகும் கூட அதனுடைய அவுட்புட்டை, அதிலிருந்து வெளிவருகிற சிக்னலை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் என்கிற போது அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு இருக்கிற போது கண்ட்ரோல் யூனிட்டில் வெளியே வந்த பிறகு விவிபேட்டுக்கு வர்றது மாதிரி வைங்க. இது ஒரு சின்ன மாற்றம் தானே, இதை கூட செய்யறதுக்கு ஏன் மறுத்தீங்க? அப்போ இவிஎம்மையும் நீங்கள் சந்தேகப்படுறீங்க? உறுதியா இவிஎம் சந்தேகப்படுறதுனால தான் நான் அதை சொல்கிறேன். நான் வந்து என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் என்னன்னா வெறும் அசம்ஷன் என்று பார்க்காதீங்க. நீங்கள் இவிஎம் வந்த பிறகு உங்களுக்கு 11 நாள் ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். இவிஎம் வந்த பிறகு உங்கள் ஓட்டுக்களில் மகாராஷ்டிராவில் 7.65% வித்தியாசத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் இவிஎம் வந்த பிறகு 92 கோடி ஓட்டில் 5 கோடி ஓட்டுகள் வித்தியாசமாக வந்திருக்க, அதை நீங்கள் எங்கேருந்து சொல்ல போகிறீங்க? இது எல்லாத்துக்கும் நீங்கள் விடை சொல்லாத வரைக்கும் அதன் மீதான நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க முடியாது. அது சந்தேகத்திற்குரியது தான். இப்போ நிர்வாகமாக நடக்கக்கூடிய குளறுபடிகள் ஒரு பக்கம் சொல்லியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் இப்போ மக்கள் சந்திப்பு இயக்கங்கள் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க உங்கள் கட்சியினர். கிரவுண்டில் போகிற விஷயங்களில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள் இதுவாக இருக்குது, இதை அரசு அட்ரஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன? உதாரணமாக வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு, மக்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு. வாங்கும் சக்தின்னு நான் சொல்லும்போது இப்போ பொதுவாக வந்து ரூபாயினுடைய வாங்கும் சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்படின்னா நீங்கள் வந்து போன வருஷம் 1000 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இந்த வருஷம் 1200 ரூபாய்க்கு வாங்க முடியுதுன்னா அன்னைக்கு 1000 ரூபாயினுடைய வாங்கும் சக்தியும் இன்னைக்கு 1200 ரூபாயினுடைய வாங்கும் சக்தியும் ஒன்றா தான் இருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உங்களுடைய வருமானம் என்பது உயர்ந்திருக்கணும். பட் வருமானம் இந்திய நாடு முழுவதும் அது உயரலை அப்படிங்கிறத அரசினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுது. நீங்கள் ஆர்கனைஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் 3% ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு இருக்கு இல்லையா, அதில் தொழிலாளிகளுடைய சம்பள விகிதம் வந்து 3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதே போல் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் அது 0.2% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று மக்களிடம் இருக்கக்கூடிய சேமிப்பு குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் ஒரு 30 கோடி வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்குது. இப்போ 2011 சென்ஸில் 27 கோடி வீடுகள்னு சொன்னாங்க. அப்போ இப்போ 30 கோடி வீடுகளாக இருந்திருக்கலாம். குடும்பங்கள் இரண்டாக, அதாவது அவங்க தனி குடித்தனம் போகிறது, அதனாலலாம் 30 கோடி இருக்கலாம். இந்த 30 கோடி வீடும் மினிமம் 1000 ரூபா சேமிச்சா 30,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா சேமிச்சா 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடி என்பது இது மார்க்கெட்டுக்கு வரணும். மார்க்கெட்டுக்கு வந்தால் என்ன ஆகும்னா தனிநபருடைய சொத்துக்கள் மதிப்பு அதிகமாகும் இல்லையா? நான் ஒரு சைக்கிள் வச்சுருப்பேன், நான் ஒரு கிரைண்டர் வச்சுருப்பேன், ஒரு மிக்சி வச்சுருப்பேன், நான் 4 ஃபேன் வச்சுருப்பேன், இதெல்லாம் சேர்ந்ததாக மாறும். ஆனால் தனிநபருடைய சொத்துக்களை பார்த்தீங்கன்னா டாப் 1%க்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 45% சொத்துக்கள் டாப் 1%ல் இருக்கு. டாப் 10%னுடைய சொத்துக்கள் 65% அளவுக்கு போயிருக்கு. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 50% பேருடைய சொத்துக்கள் வெறும் 4%க்கு கீழே இருக்கு. அப்போனா இவங்களுடைய சொத்துக்கள் என்று நீங்கள் சொல்கிற போது அவங்களுக்கு இருந்த வீடையோ நிலத்தையோ பல்வேறு காரணங்களுக்காக விற்றுருக்காங்கன்னு அர்த்தம், டிஸ்பொசிஷன். ஆனால் அதே சமயத்தில் அந்த டாப் 1%-ஐ பொறுத்தளவில் இவங்ககிட்ட எவ்வளவு போச்சோ அவ்வளவோ அவங்க வாங்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் இந்த மாறி இருக்கு. ஆமாம், இது இந்த இந்த நீங்கள் சிம்பிளாக பாருங்களேன், அரிசிக்கு 5% போட்டுட்டு இப்போ கூட நகை கடனுக்கு நான் நகையை கொண்டு போய் வைப்பேன். என் பாட்டி வாங்கி கொடுத்த நகையை கூட சில பேர் வச்சுருந்துருப்பாங்க, அல்லது அழிச்சு பண்ணியிருப்பாங்க. கிராமத்தில் அழிச்சு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த ஸ்டைலில் ஒன்று இருக்கும், இப்போ கொண்டு போய் அதை பொற்கொள்ளற்று கொடுத்து மாற்றி கொண்டு வருவாங்க. அதுக்கு எனக்கு ரசீது வேணும்னு கேட்குறாங்க. அது 10,000 20,000 30,000 ரூபாய்க்கு வாங்குறது.
ஆனால் இந்த காலத்தில் 18,46,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுடைய கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் நான் கடன் வாங்குறதுக்கே இத்தனை வைக்கிறீங்களே, அவங்களோடதை எப்படி ரத்து பண்ணீங்க? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ரயில்களிலும் பெரும்பாலான ரயில்களில் ஏசி கோச்சஸ் அதிகப்படுத்துகிறாங்க, வேற ஸ்லீப்பர் கோச்சஸை கம்மி பண்ணுறாங்க. இதனுடைய பொருள் என்ன? ரொம்ப நீங்கள் மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ், நீங்கள் உங்களுக்கு சிரமம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நார்மலாக நீங்கள் இப்போ இது ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறவங்க 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட ட்ரெயினில் போகிற ஒருத்தர் வேறு வழி இல்லாமல் ஏசிக்கு ஷிஃப்ட் ஆவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய பைசாவை நீங்கள் அதில் எடுக்கிறீங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இவங்க ட்ரெயினில் போவாங்க முதியோர், அவங்களுக்கு இருந்த கன்செஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் 18,46,000 கோடியை நீங்கள் ரத்து செய்ய முடிஞ்ச உங்களால் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக பூமி பந்தில் நடைபெற்ற மிகப்பெரிய மனித நகர்வுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல நடந்தது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரயில் விடுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக ஏற்கனவே அவன் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கான், ஊருக்கு போகணும், ஊருக்கு போனால் அவனுக்கு வாழ்கிறதுக்கான வாழ்க்கை என்னன்னு தெரியாது, அங்கே என்னமும் இல்லைங்கிறதுனால தான் இவன் இங்கே வந்திருக்கான். இங்கேருந்து இவன் உற்பத்தி செய்கிற அல்லது இவன் சம்பாதிக்கிற பணத்தை தான் கொண்டு போய் கிராமத்துக்கு அனுப்புகிறான். இப்போ கிராமத்துலேயும் பணம் இல்லை, இவன் கையிலையும் பணம் இல்லை. அவன்கிட்ட ட்ரெயினில் டிக்கெட் வாங்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் எப்படி இந்த பயஸ் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் வாழ்வாதாரம்னு சொல்லும்போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, ஒன்று மக்கள்கிட்ட சொத்து சேர்த்துருக்காங்களா, இன்னொன்று கன்சம்ஷன் பேட்டர்ன். அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. முன்னால் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, கிராமப்புறம்னா ஒரு 200 கிராம் அரிசி ஒரு நேரத்துக்கு அவருக்கு, ஏன்னா உடல் உழைப்பு தொழிலாளியாக இருப்பார். இது கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கும் 18 கிலோ அரிசி தேவை. ஆனால் அது கடைசியாக பார்க்கும்போது நம்ம 2014க்கு முன்னால் வந்தது தான் 13.9 kgயாக இருந்தது, கோதுமையும் அல்லது அரிசி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ நிறையா மாறி இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு காரணம் சொல்லுது, அதாவது சாப்பாடுற தன்மை மாறிடுச்சு அப்படின்னா. ஆனால் கிராமப்புறத்தில் உண்மையிலே ஏன் கன்சம்ஷன் பேட்டர்னை நீங்கள் சர்வே பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எடுத்துருக்க முடியும். நீங்கள் இப்போவும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்கன்னா, 80 கோடி பேருக்கு நான் இலவசமாக அரிசி கொடுக்குறேன் அப்படிங்கிறத தவிர அடுத்ததுக்கு நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க வாழ்வாதார பிரச்சனைன்னு வரும்போது. அப்போ இதில் தான் என்ன உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், ஒன்று நீங்கள் எவ்வளவு என்று அளந்தால் மட்டும்தான், எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தானே எந்த திசை நோக்கி போகிறதுன்னு தெரியும். நீங்கள் கிழக்க ஒரு டார்கெட்டை வச்சுட்டு மேற்க ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வேகமாக நடனா அவர் எங்கே போயிட்டு இருப்பாரு? கிழக்குல இருந்து மிக வேகமாக விலகி போய்கிட்டு தான் இருப்பார். அப்போ எனவே எப்போதுமே உங்களுக்கு என்ன தேவைன்னா, அதனால தான் இந்த நீங்கள் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனோ அல்லது இதர இந்த மாதிரியான அமைப்புகளோ எதுக்காக கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா, திட்டம் வருது, திட்டம் வந்தோடனே அது அமலாகுது, யாருக்கு பயன்படுதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான எதுவுமே இவங்க காலத்தில் பண்ணலையே. முன்னால் அதை வெட் பண்ணுவாங்க, அதாவது வர்ற டேட்டாவை ரா டேட்டாவை அவங்க வெளியிடுவதற்கு முன்பாக இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் அப்படி டேட்டாவே வர்றதில்லை. நீங்கள் அந்த மாதிரி டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி சில டேட்டா விடுது, அசோகம் இந்த இவங்க ட்ரேட் பாடி இருக்காங்களா அவங்க சில டேட்டா விடுறாங்க, அல்லது ஆக்ஸ்ஃபார்ம் மாதிரியான என்ஜிஓஸ் சில டேட்டா விடுறாங்க. அரசினுடைய டேட்டா என்ன அதை சொல்கிறதுக்கு உங்களால் முடியலை. ஏன் அரசு டேட்டாவே எடுக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன், சர்வேயே பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். அதை எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்களே தவிர அவங்க வெளியிடுறதே கிடையாது. ஏன்னா வெளியிட்டால் இது ரொம்ப அவமானகரமாக இருக்கும் என்கிற காரணத்தினால அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறது ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங். அதாவது குழந்தைகள் வயதுக்கு தகுந்த மாதிரியான உயரம் இல்லாமல் இருக்குது, வயதுக்கு தகுந்த மாதிரியான வெயிட் இல்லாமல், இது ரெண்டும் ஸ்டண்டிங் வேஸ்டிங்னு சொல்கிறாங்க. அது 35%. ஒரு இளம் இந்தியன் அவன் ஒரு 31 வயசுக்குள்ளே 65% இருக்கிற நாடு இது. ஆனால் இந்தியர்களாக அப்படி இளம் இந்தியர்களாக வருகிறவர்களில் 35% பேர் அவங்க உயர பற்றாக்குறையினாலேயோ அல்லது
எடை பற்றாக்குறையினாலேயோ இருந்தாங்கன்னா இவங்க எப்படி ஹெல்த்தி இந்தியன்ஸாக வர முடியும்? அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது திட்டம் அரசாங்கத்திட்ட இருந்ததா? அதை சொன்ன நீங்கள் அதை முதல்ல அங்கீகரிச்சா தானே அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. பெண்களில் 42% ஊட்டச்சத்து குறைவாக இருக்காங்க. கேட்டால் அது பியூட்டி கான்சியஸ், அதனால் அவங்க என்னது உணவு சாப்பிட மாட்டேன்றாங்க, உடம்ப இப்படி வச்சுக்கிறாங்க. பட் ஊட்டச்சத்து குறைவாக இருந்தால் அது ஒரு டிஸ்டார்ஷன். அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், அவங்க குழந்தையினுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்ல. இதை எங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். எனவே வாழ்வாதாரம் என்று வருகிற போது இந்த பகுதி தான். அப்போ இந்த அடிப்படையான உணவு சார்ந்த விஷயங்கள்ல நான் இப்போ சொல்லியிருக்கேன். வேறு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது இதை விட மோசமாகத்தான் இருக்கும். ஓகே, இந்த பீரியட்ல தான் இப்போ நீங்கள் பெண்களும் இளைஞர்களும் குழந்தைங்களும் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த காலத்துல தான் மோடி ஒரு வலிமையான பிரதமர், இந்தியாவை உலக அரங்கில் வலிமையாக காட்டியிருக்கிறார். வெளியுறவுத்துறையில் அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குலாம் எழுதுறாங்க, பேசுகிறாங்க. இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கு, ஜப்பானை முந்திரிச்செல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இது இந்த சாதனை எதுவுமே மக்கள் வாழ்க்கையில் எதிரொலிக்கலை, பிரதிபலிக்கலை அப்படின்னு முடிவு பண்ணலாமா? என்ன நீங்கள் பெரிய வெளியுறவு கொள்கையில் நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? உங்கள் அண்டை நாடுகளில் யாராவது உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா? பாகிஸ்தானோடவும் சீனாவோடவும் ஏற்கனவே நமக்கு பிரச்சனை இருந்தது. பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணம் நீங்கள். உங்களோட பங்களாதேஷ் நெருக்கமாக இருந்தது, இப்போ நெருக்கமாக இருக்கா? உங்களோட ஆப்கானிஸ்தான் நெருக்கமாக இருக்கா? நேபாள் உலகத்தின் ஒரே இந்து நாடுன்னு பிரகடனப்படுத்தினவங்க இப்போ உங்களோட அவங்க நெருக்கமாக இருக்காங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை உங்களோட நெருக்கமாக இருக்காங்களா? அல்லது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாலத்தீவு உங்களோட நெருக்கமாக இருக்காங்களா? இந்தியர்கள் இங்கே வரக்கூடாது, மாலத்தீவில் எதுவும் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் தானே இப்போ மாலத்தீவினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். நீங்கள் இந்த வருஷம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கணக்குப்படி இலங்கையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் 102 பேரும் தமிழ்நாட்டில் இருந்து பிடிக்கப்பட்ட போட்ஸ், படகுகள் 210 படகுகளும் 102 பேரும் ஸ்ரீலங்கா கையில் இருக்காங்க. உங்களால் பேசி வாங்க முடிஞ்சா? சரி, இப்போ ஒரு தாக்குதல் பஹல்காமில் நடக்குது. எத்தனை நாடுகள் உங்களை ஆதரிச்சாங்க? ஓப்பனாக எஸ் வி சப்போர்ட் இந்தியா அப்படின்னு வந்த நாடு லிஸ்ட் ஏதாவது இருக்கா? ஒன்று சொல்ல முடியுமா? அதை விட கேவலம் G20 மாநாடு இப்போ நடக்க போகுது. மாநாடு நடக்கிறது உங்களுக்கு இன்விடேஷனே கொடுக்கல. கெஞ்சி கதறி பேக் சேனலில் பேசி தான் கடைசி நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு உங்களுக்கு கூப்பிட்றாங்க. உங்களை எப்படி சொல்ல முடியும்? கனடா உங்களோட நெருக்கமாக இருக்கா? நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நட்பு நாடு, உங்களுக்கு நீங்கள் ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டீங்க. ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் இல்லையா? அப்படிலாம் ஓட்டு கேட்டீங்க. ஒரு எத்திக்ஸுக்கே எதிரானது. ஆனால் ட்ரம்ப்பு சாதாரண மனுஷனை கால்லையும் கையிலையும் விலங்கு போட்டு மிலிட்ரி பிளேனில் கூப்பிட்டு வரும்போது பேசுறது கூட உங்களுக்கு தோணலை. நீங்கள் பாகிஸ்தானும் இந்தியாவும் நீங்கள் சண்டை போட்டதை நான் தான் நிறுத்தினேன், 48 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா ட்ரம்ப் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 8 முறை சொல்லியிருக்காரு. இதுவரை குறைஞ்சபட்சம் என்னுடைய 11 முறை சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காருன்னா இல்லையா நீ பண்ணலையா அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் ஜெய்சங்கருக்கு இருந்ததா? விக்ரம் மிஸ்ரிக்கு இருந்ததா? நரேந்திர மோடிக்கு இருந்ததா? ஏன் நீங்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு அதில் இருக்க யாரோ ஒருத்தரை இல்லை நாங்களாக பேசணும்னு எதுக்காக சொல்கிறீங்க? எந்த வகையில் இந்தியாவினுடைய மதிப்பு வெளியுறவு கொள்கையின் காரணமாக உயர்ந்திருக்கிறது? இல்லை உங்களுடைய ஏற்றுமதி அதிகமாகி அமெரிக்காவுக்கு உங்களுடைய ஏற்றுமதி அதிகமாகி இறக்குமதி குறைஞ்சிருக்கா? அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா என்ன? நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் எந்த ஃபேக்ட்டுமே இல்லாமல் பேசுகிறாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க. பிஜேபி நீங்கள் மற்ற கட்சி மாதிரி இல்லை. பிஜேபி எனக்கு தெரிந்த உண்மையே பிஜேபி சொல்லிச்சுன்னா அதை இன்னும் 10 தடவை உறுதிப்படுத்தி கொண்டு தான் நான் நம்புவேன். சூரியன் கிழக்க ஒதுக்குது, ரைட்டு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிஜேபி சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஏதோ சூது இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுதான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ குஜராத் மாடல்லாம் அவங்க பெருசாக பேசுவாங்க. கோவிடும் போது 35,000 பேர் இறந்து போனாங்கன்னு அவங்க இதுவரை கணக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 2 லட்சம் பேர். இந்தியாவிலேயே மிக அதிகமாக இறப்புகளை குறைவாக காட்டியவர்கள் யாருன்னா குஜராத். இதை எந்த கேட்டகரியில் நீங்கள் சேர்ப்பீங்க?
எனவே உங்களுக்கான நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களை நீங்களே மாறு தட்டிக்கிறீங்க. உங்களை யார் மதிச்சா? இந்த ஒரு என்ன படம் 16 வயதில்லைவா, அந்த படத்தில் வரும், நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறேன், யாருமே நீ சொல்கிறது இல்லைன்னு கமல் சொல்லுவார். அவர் அந்த படத்தில் கொஞ்சம் காலு இதானவரா அவரை சப்பானின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, சப்பானின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவர் சொல்லும்போது சொல்லுவார், நீங்களா உங்களை கோபாலகிருஷ்ணன் சொல்லிக்கிறீங்க, ஆனால் உலகம் உங்களை வந்து ஒரு 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 அப்படி ஒரு தலைவராக மதிக்கலையே. அதாவது சாதாரணமாக பேசுறது இல்லை. நீங்கள் எந்த சின்ன நாட்டினுடைய தலைவர் போனாலும் வராதிங்கன்னு முகத்தை திருப்பிக்கிட்டே போவாங்க, அப்படி போக மாட்டாங்க, வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுவல்ல உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. உங்கள் நாடு ஒரு சிரமத்தில் இருக்கிற போது உங்களுக்கு எப்படி உதவுறாங்க, உங்கள் நாட்டினுடைய பொருட்களுக்கு அவங்க எப்படி வர்த்தகத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க என்பதெல்லாம் சேர்ந்து தானே. இதில் எங்கே எந்த நாடு அப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு இந்த தூதுக்குழுக்கள் கூட போகல, காங்கோவுக்கு போகுமா? அது ரொம்ப இதாக இல்லை ஆக்சுவலாக. சியராலியன் ஒரு நாடு எங்கன்னு நீங்கள் தேடித்தான் பார்க்கணும், எந்த கண்டத்தில் இருக்குன்னு. அந்த கொலம்பியாவுக்கு போவாங்களாம், ஆனால் பக்கத்தில் இருக்க நாடுகள் எதுக்கும் போகலை. ஏன் போகலை? உங்களுக்கு உறவும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு பேர் என்ன, வாஜ்பாய் சொன்ன, வாஜ்பாய் வந்து இவங்க கட்சியினுடைய தலைவராக தானே பிரதமராக தானே இருந்தார். அவர் என்ன சொன்னார், நெய்பர்ஸ், யூ கனாட் சூஸ் நெய்பர்ஸ். ஆக்சுவலாக இப்போ என்னுடைய பக்கத்து நாடாக யார் இருக்க வேண்டும் என்று நான் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி இருக்கு. அப்போ நண்பர்களா இல்லையான்னு சூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கு. நண்பர்கள் ஆக்கி கொள்வது உங்கள்கிட்ட இருக்கு, ஆனால் உங்களுக்கு நண்பர்களே இல்லாமல் ஆக்கியிருக்கீங்க. உங்களை எப்படி நான் வந்து பெரிய நீங்கள் வந்து சாதிச்சிட்டதா எதை வச்சு சொல்ல முடியும் ஆக்சுவலாக? ஓகே, இறுதியான கேள்வி. இந்த மக்கள் சந்திப்பு இயக்கங்கள் இப்போ தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறீங்க, மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை, ஒன்று அதான் நான் சொன்னது மாதிரி, இந்த காலம் என்பது இந்தியாவை பாழாக்கிய 11 வருட காலம். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அது 3 முக்கிய பிரதான எக்ஸ்க்ளூசிவ் ஏரியா, அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தலையிட முடியாது. அது எல்லை பாதுகாப்பு. எல்லையை பாதுகாத்துட்டிங்களா, உங்கள் எல்லையிலேருந்து உள்ளே வந்து இப்போ தான் அடிச்சுட்டு போயிருக்கான். அதுக்கு முன்னால் வந்து அது பேர் என்ன, புல்வாமாவில் அடிச்சுட்டு போனான். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கை எத்தனை போட்டை கொண்டு போகுதுன்னு பார்க்குறோம். ராகுல் காந்தி திரும்ப திரும்ப சைனா நம்மளுடைய இடத்த பிடிச்சிட்டதா சொல்கிறாங்க. நீங்கள் யாரோட என்ன லட்சணத்தில் இருக்கீங்கிறது, எல்லை பாதுகாப்பு இல்லை, அது வந்து உரிய முறையில் பாதுகாக்கப்படவில்லைங்கிறது. அடுத்து நாணயம், அது அவங்களுடைய எக்ஸ்க்ளூஷனரி பவராக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இருக்கிறது. நீங்கள் வந்து நரேந்திர மோடி 2013-14 காலகட்டத்தில் அவர் ஆட்சி பொறுப்புக்கு, அதாவது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் சொன்னது, நாணயத்தின் மதிப்பும் யூபிஏவினுடைய வீழ்ச்சியும் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு, யார் வேகமாக போய் வீழ்ச்சி அடைய போகிறாங்கன்னு தான் தெரியலன்னு சொன்னார். ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரி கார்ப்பரேட் சாமியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நரேந்திர மோடி பிரதமராவார் என்பது மனதுக்கு இதமாக இருக்கிறது, ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 40 ரூபாய்க்கு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. 60 ரூபாயா இருந்தது, 40 ரூபா ஆகும்னு சொன்னீங்க. இப்போ எவ்வளோ ரூபாயா இருக்குது? 83 ரூபா 84 ரூபாயா தொட்டுச்சா? எனவே நாணயத்தை நீங்கள் செல்லா நோட்டு பிரச்சனை வந்தது, என்ன சொன்னீங்க, 2000 ரூபாயை கொண்டு வர்றோம் நாங்கள், அதுக்குள்ளே ஏதோ வச்சிருக்கோம்லாம் சொன்னாங்க. இப்போ 2000 ரூபாய் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது உங்கள் கண்ணு முன்னால் பார்க்க முடியுதா? மிகப்பெரிய சீரழிவு. நாணய கொள்கையை பொறுத்த மட்டும் நீங்கள் பல பேர் வந்து க்யூவில் நின்று இறந்து போனவங்களை மட்டும் சொல்ல, திருமணம் நடத்த முடியாமல் போக முடியாமல் அப்படி இருந்தவங்கலாம் நிறையா இருந்தாங்க. எனவே அது இல்லை. அப்புறம் நான் வெளியுறவு கொள்கை ஏற்கனவே சொன்னது மாதிரி, அண்டை நாடுகளோடு நமக்கு உறவு இல்லை, வெளிநாடுகள் நம்மளை மதிக்கலை அப்படின்னு ஒரு ஏரியா. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள். இந்தியா இப்போது இளைஞர்களின் தேசமாக இருக்கிறது. 65% இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் படித்து விட்டு வேலை தேடி வருகிறவர்கள், ITI 10th +2 இப்படி ஆரம்பித்து டிப்ளமா, என்ஜினியரிங் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, MBA இப்படி முடிச்சு வர்றவங்க ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா 1.25 கோடி பேருதுன்னு சொல்லுது. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 10th படித்தவங்க +2 படித்தவங்கெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர், அதுதான் அவங்க சொன்னாங்களா 5 வருடத்தில் 4 கோடி பேருக்கு வேலை கொடுப்பாங்க. நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க, ஆண்டுக்கு 2 கோடின்னு சொன்னீங்க.
இந்த இந்த காலத்தில் அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? 2 கோடி வேலைன்னு. மாறாக வேலை வாய்ப்பை நீங்கள் சிதைச்சிருக்கீங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகளில் மட்டும் 10 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. ரயில்வேல 14 லட்சத்தில் 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. அதில் 1,70,000 காலி பணியிடங்கள் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. சென்ட்ரல் பப்ளிக் செக்டார்ல இவர் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது 13 லட்சம் பேர் இருந்தாங்க நிரந்தர தொழிலாளிகள். இப்போ 9 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு ஒரு மேஜர் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. விவசாயிகளை பொறுத்தளவில் சில உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. 1.5 மடங்கு விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு விலை. சாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டரை நான் வந்து அமல்படுத்த வருவேன் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணலை. அப்புறம் என்ன சொன்னார், இப்படி சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க திரும்பவும் அப்படின்ட்டு 2022க்குள்ள விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோன்னு சொன்னீங்க. இது ஏதாவது நடந்திருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 31 விவசாயிகள் இந்தியா முழுவதும் தற்கொலை செய்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு விவசாயி அல்லது 2 மணி நேரத்துக்கு 3 விவசாயி தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். இதை எந்த கேட்டகரியில் சேர்த்துக்கிறீங்க? விவசாயிகள் தான். தொழிலாளிகளை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பக்கம் இந்த வேலை நேரத்தை அதிகரிப்பதற்கான சட்டத்தை நீங்கள் இயற்றி வச்சிருக்கீங்க. நீங்கள் ஆள்ற மாநிலங்களில் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஹரியானாவில் கொண்டு வந்திருக்காங்க. வேறு சில மாநிலங்கள், கர்நாடகா கொண்டு வந்திருக்கு ஃப்ளெக்சிபிள். சந்திரபாபு நாயுடு அதை அறிவிச்சிருக்காரு. மகாராஷ்டிராவில் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பழைய பென்ஷன் திட்டம் கோரி மாநிலங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 8வது ஊதிய குழுவை நீங்கள் அறிவிச்சிட்டிங்களா இதுவரை? அது எந்த வேலையாவது பார்த்துக்கிட்டு இருக்கா? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஸோ ஓய்வு பெற்றவருக்கு எதுவும் கிடையாது, வேலை தேடுறவனுக்கு எதுவும் கிடையாது. யார் இவங்களை பொறுத்தளவில், விவசாயிகளை பொறுத்தளவில் அது நிலைமை. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல நிறையா கிரைம்ஸ் நடக்கும். ஏன்னா நீங்கள் கல்ச்சுரலாகவே இது வந்து ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டி, அதாவது ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறதுனால பெண்ணை போகப்பொருளாக பார்க்குற வழக்கம் இருக்கிறது. ஆனால் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஆசிஃபாவை சீரழித்தவனை கைது செஞ்சால் நீங்கள் வந்து கட்சி சார்பாக வந்து பேரணி போகிறீங்க. பில்கிஸ் பானு கேஸில் தப்பு செஞ்சவன் மேலே முதல்ல 14 கொலைகள், 7 பாலியல் வன்கொடுமைகள், 14 கொலைகளில் 1 பில்கிஸ் பானுவுடைய 3 வயசு பையன் காலை பிடிச்சி தரையில் அடித்து கொலை பண்ணுறான். கேஸு போட மாட்டேன்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் நடத்த மாட்டேன்றாங்க. தீஸ்தாச தல்வட் ஹைகோர்ட்டுக்கு போய் மாற்றி அப்புறம் அதை வந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றுறாங்க. அந்த கேஸில் தான் தஹில் ரமானின்னு தமிழ்நாட்டினுடைய சிஜேவா இங்கே வந்தாங்க ஒரு அம்மா. அவங்க வந்து அந்த போலீஸ்காரங்க டாக்டர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்காக அவங்கள இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் மணிப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி சிபிஐ வழக்குன்னு சொல்லி இப்போ சிபிஐ வழக்கு இல்லை. பிறகு அவங்கள முன்கூட்டியே நீங்கள் விடுதலை பண்ணுறீங்க. விடுதலை பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. விடுதலை பண்ணுறவனுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு நீங்கள் மாலை போட்டு மரியாதை பண்ணி கூப்பிட்டு வாரீங்க. செங்கார்னு உங்கள் எம்எல்ஏ ஒருத்தன், அவங்க வேலை தேடுறதுக்காக போகிற பொண்ணு வேலை தேடி போனால் அவட்ட வந்து அவளை பாலியல் வன்கொடுமைக்கு அண்ணனும் தம்பியும் பண்ணியிருக்கான். இது ஒரு கல்ச்சுரலாக ஒரு 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 விமர்சமான நிலைமை நடந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று கூட காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு 3 பசங்க, ஒரு 11th படிக்கிற பொண்ணு, செக்ஸுவல் அசால்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல. பட் என்ன அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன? அப்பா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த உண்ணாவு விஷயத்தில். சங்கார எம்எல்ஏ அந்த அப்பாவை அடித்து ஸ்டேஷன்லேயே தூக்கில் தொங்க போட்டுறீங்க. அதை கேட்க போன சித்தப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறீங்க. இது கேஸ் நடக்கும்போது சித்தியோடவும் அத்தையோடவும் போகிற அந்த பொண்ணை நம்பர் பிளேட் இல்லாத ட்ரக்கை வச்சு நீங்கள் இடித்து காயப்படுத்துறீங்க. ஒரு 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 நல்வாய்ப்பாக அவங்க தப்பிச்சிட்டாங்க. பிறகு சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு ஆளை கொடுத்தது. ஹாத்ரஸில் ஒரு பொண்ணு, தலித்து, 4 பேர் சேர்ந்து செக்ஷுவல் அசால்ட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, ஸ்டேஷனுக்கு போனால் கம்ப்ளைண்ட் எடுக்கலை. அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு இதெல்லாம் வந்த பிறகு ஸ்டேட் இது எஃப்ஐஆர் போட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனால் இறந்து போகிறான். அப்பா அம்மா கூட பக்கத்தில் வைக்காமல் தூரத்தில் வச்சு நைட்டு 1 மணிக்கு வச்சு எரிச்சிட்டு போனாங்க. நீங்கள் பிரிஜ்பூஷன் சரண் சிங், அவன் ஒரு எம்பி, நீங்கள் வந்து ஒலிம்பிக் சங்கத்தில் அவன் இருக்கான்.
அங்கே வந்து பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் அது மேலே நடவடிக்கையே எடுக்கலை. இப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த அரசாங்கம் என்பது நீங்கள் அது பெண்கள் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. அதே போல் ஒரு 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 மதச்சார்பற்ற நாடு நீங்கள் வந்து அவன் எப்படி வச்சுருக்கான். நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, சத்தீஸ்கரில் ஒரு ஸ்கூலு ஹோலி கிங்டம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு 35 வருஷமாக வச்சுருக்கான். நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் அதுலேருந்து வந்திருக்கான். அதுக்கு வந்து அதை நடத்துறதுக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை மீறி அந்த ஸ்கூலை எப்படியாவது அபகரிச்சிடணும்னு சொல்லி இவங்க முயற்சி பண்ணி அந்த ஸ்கூலை அபகரிக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போ அந்த குடும்பம் ஊர்லேயே இருக்க முடியல, ஊராக போயிட்டுருக்காங்க. நீங்கள் அஸ்ஸாமில் இஸ்லாமியர்கள் யாரும் இடம் வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னா முதலமைச்சர் ஒப்புதல் அளித்தால் தான் வாங்க முடியும். இது என்ன நியாயம் ஆக்சுவலாக? நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் செஞ்சால் அரசாங்கம் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, ஊக்குவிக்குது. அதுலேயே நிறையா இதெல்லாம் நடக்குது. நீங்கள் வந்து ஆணவ படுகொலைகள் நடக்குது, தனி சட்டம் வேணும்னு கேட்குறோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, மத மறுப்பு திருமணம் செய்தால் அவர்கள் மீது தண்டனை, ஆயுள் தண்டனை உட்பட கொடுக்கலான்னு வச்சுருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட். ஸோ இந்தியா என்கிற ஒரு விடுதலை போராட்ட காலத்தில் தங்களை எல்லா 8 திசைகளிலும் இருந்து தங்களை இந்தியர்களாக கருதி கொண்டவர்களை இன்னைக்கு நீங்கள் என்னவா மாற்றி வச்சிருக்கீங்கன்னா, இந்து, கிறிஸ்தவன், இஸ்லாமியன் என்று மாற்றி வச்சிருக்கீங்க. நீங்கள் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை முற்றிலுமாக நீங்கள் சிதைச்சிருக்கீங்க. நீங்கள் பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க, படிப்புக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க, 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ பார்த்தா ரைட் டு எஜுகேஷன், இது எவ்வளோ பெரிய அநியாயம். 60-40 இருக்கு. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் 4-5 வருஷமாக கொடுக்காம வச்சுருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இப்படியா நீங்கள் அடிக்கிட்டே போனீங்கன்னா, இந்தியா சுதந்திர போராட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி இது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு, கூட்டாட்சி இருக்கிற நாடு என்பதை நீங்கள் கூட்டாட்சியை சிதைக்கிறீங்க, மதச்சார்புமையை ஜனக்கிறீங்க, ஜனநாயகத்தை சிதைக்கிறீங்க. எனவே அடிப்படையில் இந்த 11 ஆண்டு காலமும் இந்தியாவை பாழ்படுத்திய காலம் என்று தான் சொல்லலாம். மிக்க நன்றி தொடர், உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி.